ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கொஞ்சம் அமைதியாக இரு. நடப்பது அனைத்தையும் வேடிக்கை பார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான காயங்களும் வேதனைகளும் எனக்கு தெரியும். எதுவும் எப்பொழுதும் தெரியாமல் எல்லாம் நான் அல்ல. எல்லாமும் தெரியும். எல்லா விஷயங்களும் புரியும். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் காலம் முழுக்க ஒரு இன்பம் நடக்கும் பார். அதுதான் வெற்றியே. உன்னுடைய அதிர்ஷ்டங்கள் கூடிய விரைவில் நடந்தே தீரும். எதிர்பார்க்கும் ஒவ்வொரு காரியத்திலேயும் வெற்றிகளும் நிறைய நன்மைகளும் நடக்கும் பொழுதுதான் தெரியும் இந்த சாய் உனக்கு யார் என்று. இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து தீர்மானிக்காதே. இப்பொழுது நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வைத்து எதையும் தீர்மானிக்காதே. எல்லாமும் வாழ்க்கையில் மாறக்கூடியதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிரித்து சந்தோஷமாக இருப்பதற்கு என்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அனைத்து விஷயங்களையும் என்னால் முடிந்த வரைக்கும் செய்வேன். உன்னுடைய தேவைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு தெரியும். உன்னை விட நான் அதிகமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கேன். இப்படியே செய்து கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது மற்ற எந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும்? கவலை கொள்ளாதீர்கள். அலட்சியங்களோடும் மனதில் எப்பொழுதும் கவலையோடும் இருக்காதீர்கள். யாருக்கு என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும். சுதாரிப்போடு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். புரிந்ததா? எந்த நிலையாக இருந்தாலும் அமைதியோடு இருந்தால் போதும். எந்த நிலையாக இருந்தாலும் வாழ்க்கையில் திருப்தியாக இருந்தால் போதும். நீ ஏற்கனவே கொண்ட அத்தனை விதமான வேதனைகள், அத்தனை விதமான பாரங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். எதுவும் எனக்கு தெரியாமல், எதுவும் எனக்கு புரியாமல் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கெட்ட விஷயங்களையும் செய்து கொண்டே உன்னை அளவைத்து கொண்டே இருக்க மாட்டேன். நீ என்றுமே சிறப்போடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய். எந்த காரணமும் எந்த விதமான விஷயமும் தேவை அல்ல. அது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாத ஒரு விஷயங்கள் ஆகும். ஏற்கனவே நீ என்ன நினைத்தாய்? முதலில் அதை சொல். நம்மோடு எந்த தெய்வமும் இல்லையோ, நம்மோடு எந்த தெய்வமும் இல்லையோ, நம்மோடு வாழ்க்கைக்கு உதவி செய்ய யாருமே இல்லையோ என்று. ஆனால் ஒரு ஆபத்து, ஒரு விதமான பயம் என்ற ஒன்று வரும் பொழுது உனக்கு துணையாக யார் நிற்கிறாய்? உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளா? இல்லையே. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளா? கிடையாது. உன்னுடைய தெய்வம், நீ வணங்கும் தெய்வம் மட்டும்தான் உன்னோடு இருக்கிறது. தெய்வங்கள் இருக்க இருக்க உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்புகள் கூடும். உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் அழகான ஒவ்வொரு விதமான யோகங்களும் கூடும். எதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பமோ கண்ணீரோ வேதனையோ வேண்டாம். அமைதியாக இருந்தால் எல்லாமும் அமைதியாக நடக்கும். இன்று நீ கலங்கிக் கொண்டு இருக்கும் இந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக மாறும். நீயே நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இன்று நான் ஒரு விஷயம் சொன்னால் அதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அழகான கண்மணி, தேடி தேடி எதையும் ஓடாதே. தானாக உன்னை தேடி அனைத்தும் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எந்த ஒரு நொடியிலேயும் எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. சந்தோஷங்கள் இருக்கும், என்றும் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சாய் துணை இருப்பேன்.
யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக எதையும் போட்டு திட்டம் போட்டு கொள்ளாதீர்கள். யார் யாரோ இது சொல்றாங்க, அதை சொல்கிறார்கள் என்பதற்காக இதுதான் நடக்கும், எப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும் என்று எப்பொழுதும் எந்த திட்டங்களையும் போடாதீர்கள். வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல, அது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமானது. அதில் சில மாற்றங்களும் உண்டு. கூடிய விரைவிலேயே உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். அதுவும் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு என்றால் பார்த்துக்கொள். அப்பேற்பட்ட மாற்றமும் அப்பேற்பட்ட அற்புதமும் உனக்காக கிடைக்கும். நீ இன்று வேண்டுமானால் ஏதேதோ பேசலாம், ஆனால் நாளை நிச்சயமாக உனக்கொன்று தோன்றும். நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும் என்பதை தீர்மானமாக, எதுவாக இருந்தாலும் தீர்மானமாக முடிவெடு. தீர்மானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய். காலப்போக்கில் அனைத்தும் சுபத்துவமாக ஆகும். இன்று நீ எடுக்க போகும் சில முடிவுகள்தான் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக, மிகப்பெரிய ஒரு அற்புதமாக மாறும். இன்றும் சரி, என்றும் சரி, குழம்பி குழம்பி தவித்தீர்கள், உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் ஆகிவிடும். அதனால் என்றும் எப்பொழுதும் குழம்பி தவிக்காதீர்கள். அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு வாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுவது அனைத்தும் கிடைக்கும். எல்லா விதமான சுபத்துவங்களும் உனக்காக வாரி 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 வழங்கப்படும். துரோகங்களோ இல்லை மற்ற விஷயங்களோ எதையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். துரோகங்கள் செய்தவர்களுக்கு தண்டனை நீ என்னிடம் இவன் துரோகம் செய்கிறான், அவன் துரோகம் செய்கிறான் என்று சொல்லாவிட்டாலும் கூட அவனவனுக்கு துரோகம் செய்துவிட்டால் அவனவனுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் உன்னால் இங்கு அனைத்தையும் வெல்ல முடியும். உன்னால் இங்கு முடியாது, உன்னால் இங்கு எதுவும் கிடைக்காது என்று எப்பொழுதும் சொல்ல முடியாது. எதிலும் எப்பொழுதும் கவலை கொள்ள வேண்டாம். அமைதியாக இருந்தால் போதும், எல்லாம் உனக்கு கிடைக்கும். இன்றும் என்றும் சரி, உன்னுடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் துணை நான் மட்டுமே. எந்த நிலைமையிலேயும் எல்லா நிலைமையிலேயும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். கவலை கொள்ளாதீர்கள். சாய் இருக்கும் பொழுது பயம் எதற்கு? ஓ சாய்ராம்.